ஐஃபோன் எதுக்குங்க வாங்குறாங்க? அப்படி அது என்ன தான் இருக்குது? நீங்கள் நல்லா பாருங்கள். ஐஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்காங்க? அவ்வளோ காஸ்ட்லி ஐஃபோன் எதுக்குங்க வாங்குறாங்க? அதுக்கான 10 ரீசனை நான் இப்போ சொல்கிறேன். அப்படியே ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் உள்ள கம்பேரிசனையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஸ்டேட்டஸ். இப்போது சினிமா ஆக்டர்ஸ் இவங்க மற்றும் பிஸ்னஸ்மேன்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் இப்படின்னு அவங்க வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு லுக்காக ஃபோனு இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஐஃபோன் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பப்ளிசிட்டி. இந்த பப்ளிசிட்டி லிஸ்ட்டில் யார் வராங்கன்னா, மேக்ஸிமம் இதில் மிடில் கிளாஸ் நபர்கள் தான் இதில் வராங்க. அவங்க மொபைலில் அந்த ஐஃபோன் வந்து வச்சுக்கிட்டால் பப்ளிசிட்டி கிடைக்கும், வெளியே போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிடில் கிளாஸ் நபர்கள் வாங்குகிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் லுக். ஐஃபோனோட லுக்கை பார்த்திங்கன்னா வேறு லெவல் தாங்க. எந்த ஒரு ஃபோனும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, குவாலிட்டியாக, பக்காவாக, பார்வைக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக எந்த மொபைலுமே கொடுத்துருக்க மாட்டாங்கங்க. ஆனால் நீங்கள் வந்து ஐஃபோனோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேக் பிளைட்டாக இருக்கட்டும், ஐஃபோனோட எட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டு லுக்கை விட்டு கீழே இறக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு கலர்ஃபுல்லாக இறக்குறாங்க. அப்படி இருந்துமே ஐஃபோனுக்கு அளவுக்கு அவங்களால கொண்டு வர முடியலைங்க. அப்புறமா ஃபோர்த் ஒன், ஆப்பிள் லோகோ. இந்த ஆப்பிள் லோகோங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு லோகோவாக தான் கருதணுங்க. ஏன்னா இப்போ இந்த ஆப்பிள் லோகோவை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம மனசில் வேறு லெவலில் ஃபீல் ஆகும். இந்த ஆப்பிள் ஐஃபோனில் மட்டும் இல்லை, ஒரு சிலர் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயுமே பின்னாடி ஆப்பிள் லோகோவை ஒட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆப்பிள் லோகோவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அப்புறமா ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சாம்சங் லோகோவாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் லோகோவாக இருக்கட்டும், விவோ, ஓப்போ இப்படின்னு எந்த ஒரு லோகோவுமே ஐஃபோன் லெவலுக்கு வரவே முடியலை. அப்புறமா ஃபிஃப்த் ஒன், செக்யூரிட்டி அண்டு ப்ரைவசி. செக்யூரிட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் தாங்க. செக்யூரிட்டியை வந்து ஐஃபோனை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பக்காவாக செக்யூரிட்டி, இப்போ ஃபியூச்சர்ஸ் பக்காவாக இருக்கும். ப்ரைவசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ், டேட்டாஸு, உங்களோட இமேஜாக இருக்கட்டும், உங்களோட வீடியோவாக இருக்கட்டும், உங்களோட கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், எதையுமே யாருமே சீக்கிரமாக ஹேக் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது, மிஸ்யூஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஐஃபோன் செக்யூர்டாக இருக்கும். அதை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ், வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே இன்னொருத்தங்க ஒரு டிவைஸில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துக்கிட முடியும். சிக்ஸ்த் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ ஹேக்கிங் அண்ட் நோ ஹேங்கிங். ஏன்னா நோ ஹேக்கிங்னு வரும்போது உங்களோட ஐஃபோனை வந்து நெருங்க முடியாது. ஆனால் சின்ன சாதாரண ஹேக்கர்ஸ் எல்லாம் ஐஃபோனை ஹேக் பண்ணவே முடியாது. ஆனால் மனுஷனால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஐஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் இருந்தாலுமே அவங்களோட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஐஃபோன் கம்பெனிக்காரங்க அந்தந்த டைமிங்கில் கரெக்டாக அடுத்தடுத்த வெர்ஷன் கொண்டு வரும்போது எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டே வராங்க. அந்த ஆண்ட்ராய்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சால் போதும், அதை வச்சுக்கிட்டு ஈஸியாக ஆண்ட்ராய்டு ஃபோனை ஹேக் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. செவன்த் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேம் அண்டு ரோம். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ரேம் வந்து 2 GB ரேம் வரைக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்னல் மெமரியும் 128 GB வரைக்கும் தான் கொடுத்தாங்க. இப்போது 256 GB இன்டர்னல் மெமரியும் ரேம் வந்து 4 GB வரைக்கும் இப்போது ஐஃபோனில் கொடுக்குறாங்க. அப்படி இருந்துமே அந்த ஐஃபோன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக எங்கே தான் செய்யுது. ப்ராசஸரும் நார்மல் ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் ரேம் வந்து 8 GB ரேம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ரோம் இன்டர்னல் மெமரி வந்து எவ்வளவோ கொடுத்து 512 GB வரைக்கும் ஆண்ட்ராய்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே அந்த ஃபோன் வந்து ஹேங்கிங் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் ஹேங்கிங் பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஆண்ட்ராய்டு ஃபோனில். அது போக மொபைல் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது. நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் மொபைல் ஹீட் ஆகிறத வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணவே முடியலை. அந்த அளவு ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா எயித் ஒன் பார்த்திங்கன்னா கேமரா. நீங்கள் கேமரான்னு ஐஃபோனை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP தான் கொடுக்குறாங்க. பேக் கேமரா 12 MP தான். அந்த 12 MP 5 MP ஃப்ரண்ட் கேமரா இந்த ரெண்டுக்குமே அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 MP இருந்து அதுக்கும் அதிகமான மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எடுத்தாலும் இந்த ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ அளவு கிளாரிட்டி வந்து எந்த அளவுமே வரவே வராதுங்க. அப்புறமா 9th ஒன், ஆப் ஸ்டோருங்க. நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஐஃபோனில் வந்து ஆப் ஸ்டோர்னு இருக்குது. அந்த ஆப் ஸ்டோரில் நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னா சாதாரணமாக தான் டவுன்லோட் பண்ணிட முடியாதுங்க. எல்லா ஆப்பும் நீங்கள் ஐஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அது வந்து நல்ல கிளியர், நல்ல செக்யூரான நல்ல ஆப்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஐஃபோன் ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப் வருதுன்னா அந்த ஆப்ஸு
பல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமா தான் அதுக்கு அப்ரூவ்டு கொடுத்து அந்த ஆப் ஸ்டோருக்கு ஒரு ஆப்பை கொண்டு வராங்க. ஆனால் இது ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆப்புமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு ஆப் வேணாலும் நீங்கள் ஒரு செகண்டில் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஹேக்கிங் பிரச்சனையும் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வரும். ஃபைல்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது. ஆனால் ஆப்பிளில் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுக்கப்புறமா 10th வந்து கடைசியாக சிம் கார்டு அண்டு மெமரி கார்டு. நீங்கள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம் கார்டு தான் போட முடியும். ஆனால் மெமரி கார்டு நீங்கள் போடவே முடியாதுங்க. மெமரி கார்டுக்கு அந்த ஸ்லாட்டே வராது ஐஃபோனில். அப்புறமா ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் 4 சிம் கார்டு போடுறதுக்கு அந்த ஸ்லாட்டு வரைக்கும் மொபைல் இப்போ இறங்குச்சு. 4 சிம் கார்டு போடுற மாதிரியும் மெமரி கார்டு 2 மெமரி கார்டு போடுறதுக்கும் ஸ்லாட்டு அட்டாச்சாக இறக்குனாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோனில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ 4 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஒரு சிம் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் வெளியே தெரிஞ்சிச்சுனாலுமே அந்த ஃபோன் நம்பரை வச்சு உங்களோட மொபைல் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அது போக மெமரி கார்டு போடுறதுனால மெமரி கார்டில் மால்வேர்ஸ் வைரஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற உங்களோட ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகம் இருக்குது. அதனால் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்காது. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் யோசித்து நீங்கள் எதுக்காக ஐஃபோன் வாங்குறீங்க, உங்களோட செக்யூரிட்டி ப்ரைவசிக்கா, அப்புறமா பப்ளிசிட்டிக்கா, உங்களோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதோ ஆப்பிள் லோகோ, நோ ஹேக்கிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸுக்காக நீங்கள் ஐஃபோன் வாங்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் வாங்குங்க. மாதிரி நீங்கள் வந்து சாதாரண யூஸுக்கு தான் வாங்குறீங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னியான விஷயங்களுக்காக தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐஃபோன் வந்து வாங்காதீங்க. நீங்கள் வந்து அவ்வளோ காஸ்ட்லி செலவு பண்ணி நீங்கள் 80,000 கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் 20,000 கொடுத்து நீங்கள் ஆண்ட்ராய்டு வாங்குனீங்கன்னா ஐஃபோனை விட அதிக ஃபியூச்சர்ஸ் உள்ள நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம வாங்கிக்கலாம். ஐஃபோன் வாங்குறதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸுக்காக மட்டும் நீங்கள் ஐஃபோன் வாங்குங்க, இல்லைன்னா ஐஃபோன் வந்து அதிகம் வாங்காதீங்க. இதுதான் என்னோடய சஜஷன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.